அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்திலே கேட்கிற போது 1000 ரூபாய் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொடுத்தார். எத்தனை பேருக்கு கொடுத்தார்? ஒருவருக்கு கொடுத்தாரா, இருவருக்கு கொடுத்தாரா, லட்சம் பேருக்கு கொடுத்தாரா, கோடி பேருக்கு கொடுத்தாரா? 2,18,00,000 பேர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதே இடத்துல 2,500 ரூபாயை பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டமாக 1000 உங்க இடத்துல நேரடியாக நின்று இந்த பகுதி முழுவதும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதற்கு பிறகு கொரோனா வந்து விட்டது. 1000 ரூபாய் கிடைக்குமா என்று மக்கள் எங்களை போன்றவர்களிடத்துல சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற இடத்துல அன்பழகன் போன்றவர்கள், தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள், தமிழர்கள் போன்றவர்கள் அண்ணா இந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே இதை நாம் நிறுத்திவிடக் கூடாது. கொரோனாவை காரணம் காட்டி நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியிடத்திலே சொல்லி இதை எப்படியாவது தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுவோம். கொரோனா காலத்திலே மக்களை சந்திக்க கூடாது. இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். பொறுமையாக இருங்கள் என்று அமைச்சரவை கூட்டத்தை நடத்துகிறார். அமைச்சரவை கூட்டத்திலே அவரிடத்திலே முறையிடுகிறோம். நீங்கள் அறிவித்திருக்கிற திட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொன்னார், பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள் என்று சொல்லுகிற போது நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வர இருக்கிறது என்று சொன்னார். அதை எதிர்த்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிராமிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க கூடாது என்று. இதே ஆரம்பத்திலே நாங்கள் கொடுத்துக் கொண்டு இருக்கிற போது நீதிமன்றத்தில் இருந்து அங்கே தீர்ப்பு வந்தது. நாங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஏழை எளியவர்களுக்கு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்கிற அடிப்படையிலே 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் 1000 ரூபாய் இந்த ஆண்டு கொரோனா காலத்தில் கிடைக்குமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது என் பெருமைக்குரியவர்களே, எங்கள் உயிருக்கு மேலான தாய்மார்களே, 2500 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை 2,18,00,000 குடும்பங்களுக்கு வாரி வழங்கிய வல்லல். இந்த 2,18,00,000 குடும்பத்திலிருந்து குடும்பத்துக்கு ஒருத்தர் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் எடப்பாடியார் தான் முதலமைச்சரா வந்திருப்பார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தீர்கள். 2021 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டுமா, ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டுமா என்று மக்கள் அளித்த தீர்ப்பிலே உறுதியாக சத்தியமாக சொல்லுகிறேன், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். அப்புறம் ஏன் நமக்கு வெற்றி நழுவி போயிடுச்சு? 43 தொகுதிகளிலே என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களை 118 மெஜாரிட்டிக்கு 43 தொகுதிகள், 75 தொகுதியிலே வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 43 தொகுதிகளிலே எத்தனை லட்சம் வாக்குகள் தேவை? 50 லட்சமா, 1 கோடியா? இல்லை, 1,92,000 வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறி வாக்களிக்க இருந்தால் இந்நேரம் திமுக என்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே மலர்ந்திருக்கும். இங்க பேசியவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இங்கே உறுப்பினர் உரிமை சீட்டை வழங்குகிற இந்த எழுச்சிமிகு நிகழ்ச்சியில உங்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய ஒன்றிய கழகத்திலே 19 நாட்கள், வேறொரு கழகம், நகர்கழகம் 19 நாட்கள் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலோடு நாம் சிறப்பாக நடத்தி முடித்தமைக்கும் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தாய்மொழியோடு வகையை கொண்டு கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் நான் நன்றியை உறுத்தாக்கி, ஏனென்றால் இது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற போது, ஆளுகிற கட்சியாக இருக்கிற போதும் மக்களுடைய உரிமைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்திலே கேட்கிற போது 1000 ரூபாய் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொடுத்தார். எத்தனை பேருக்கு கொடுத்தார்? ஒருவருக்கு கொடுத்தாரா, இருவருக்கு கொடுத்தாரா, லட்சம் பேருக்கு கொடுத்தாரா, கோடி பேருக்கு கொடுத்தாரா?
2,18,00,000 பேர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் நம்முடைய புரட்சி தமிழரையா எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதே இடத்துல 2,500 ரூபாயை பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டமாக 1000 உங்க இடத்துல நேரடியாக நின்று இந்த பகுதி முழுவதும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதற்கு பிறகு கொரோனா வந்து விட்டது, 1000 ரூபாய் கிடைக்குமா என்று மக்கள் எங்களை போன்றவர்களிடத்துல சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற இடத்துல அன்பழகன் போன்றவர்கள், தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள், தமிழர்கள் போன்றவர்கள் அண்ணா இந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே இதை நாம் நிறுத்திவிடக் கூடாது. கொரோனாவை காரணம் காட்டி நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியிடத்திலே சொல்லி இது எப்படியாவது தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்றோம். கொரோனா காலத்திலே மக்களை சந்திக்க கூடாது, இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்று புரட்சி தமிழரையா எடப்பாடியிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். பொறுமையாக இருங்கள் என்று அமைச்சரவை கூட்டத்தை நடத்துகிறார். அமைச்சரவை கூட்டத்திலே அவரிடத்திலே முறையிடுகிறோம். நீங்கள் அறிவித்திருக்கிற திட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது, ஆகவே இதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொன்னார், பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள் என்று சொல்லுகிற போது நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வர இருக்கிறது என்று சொன்னார். அதை எதிர்த்து செய்யுமாக திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிராமிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க கூடாது என்று. இதே ஆரம்பத்திலே நாங்கள் கொடுத்துக் கொண்டு இருக்கிற போது நீதிமன்றத்தில் இருந்து அங்கே தீர்ப்பு வந்தது. நாங்கள் புரட்சி தமிழரையா எடப்பாடியார் ஏழை எளியவர்களுக்கு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்கிற அடிப்படையிலே 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் 1000 ரூபாய் இந்த ஆண்டு கொரோனா காலத்தில் கிடைக்குமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது என் பெருமைக்குரியவர்களே, எங்கள் உயிருக்கு மேலான தாய்மார்களே, 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை 2,18,00,000 குடும்பங்களுக்கு வாரி வழங்கிய வல்லது. இந்த 2,18,00,000 குடும்பத்திலிருந்து குடும்பத்துக்கு ஒருத்தர் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் எடப்பாடியார் தான் முதலமைச்சரா வந்திருப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தீர்கள். 2021 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டுமா, ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டுமா என்று மக்கள் அளித்த தீர்ப்பிலே உறுதியாக சத்தியமாக சொல்லுகிறேன், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். அப்புறம் ஏன் நமக்கு வெற்றி நழுவி போயிடுச்சு? 43 தொகுதிகளிலே என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களை 118 மெஜாரிட்டிக்கு 43 தொகுதிகள், 75 தொகுதியிலே வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 43 தொகுதிகளிலே எத்தனை லட்சம் வாக்குகள் தேவை? 50 லட்சமா, 1 கோடியா? இல்லை, 1,92,000 வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறி வாக்களித்திருந்தால் இந்நேரம் திமுக என்கிற கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே மலர்ந்திருக்கும். அவன் பார்த்துக் கொண்டிருப்பார், போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாமல் கட்டுப்படுத்தி இருப்பார், வாரிசு அரசியலை ஒழித்திருப்பார். எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். அப்படி உதயநிதி ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தியாகம் செய்தார், என்ன சேவை செய்தார், என்ன தொண்டு செய்தார், எதுவும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது. கருணாநிதிக்கு பேர பிள்ளையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரு தகுதியை விட வேற எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது. நான் உங்க இடத்துல பணிந்து சொல்லுகிறேன், ஆர்வத்தோடு சொல்லவில்லை, அகம்பாவத்தோடு சொல்லவில்லை. இன்னைக்கு இந்த சாமானிய உதயகுமார் ஒரு கிளைக்கழகத்துடைய செயலாளர் போஸ் அவருடைய மகனாக பிறந்து, எனக்கு முன்னால் இங்கே சொன்னார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாணவரணி செயலாளர், இளைஞரணி செயலாளர், சட்டக்கல்லூரியிலே செயலாளர், அம்மா பேரவையிலே செயலாளர், 2011 சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், 2016 சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், இன்னைக்கு 2021 சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற மக்கள் சேவையாற்றுகிற அந்த வாய்ப்போடு இன்னைக்கு சட்டமன்றத்திலே 100 ஆண்டு ஆண்டுகளே அந்த ஜனநாயகத்தின் மாண்பிலே அந்த சட்டமன்றத்திலே எதிர் திசையிலே முதலமைச்சராக
கருணாநிதியுடைய தவப்புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமர்ந்திருக்கிற போது அவருக்கு எதிர் திசையிலே உரிமை குரலாக நம்முடைய புரட்சி தமிழரையா எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறாரே, உரிமை குரலாக எரிமலையாக சட்டமன்றத்தில் மக்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறாரே, அவருக்கு அருகிலே உட்கார்ந்து ஒரு துணைத் தலைவர் என்கிற இந்த உதயகுமார் கிளை செயலாளருடைய மகனாக இன்றைக்கு பேசுகிற வாய்ப்பு, கேள்வி கேட்கிற வாய்ப்பு. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 520 வாக்குறுதிகளை நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தீர்களே, நீட் தேர்வை ரத்து செய்வது என்று சொன்னீர்களே, கல்வி கடனை ரத்து செய்வது என்று சொன்னீர்களே, இன்றைக்கு என்ன நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது? அம்மாவுடைய திட்டங்களாக இருக்கிற இன்னைக்கு மடிக்கணினி திட்டத்தை ரத்து செய்து விட்டீர்களே, அம்மாவுடைய திட்டமாக இருக்கிற மடிக்கணினி திட்டம் இந்த மாணவ செல்வங்களிலே பெறுவதில் என்ன பாவம் செய்தார்கள்? சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் உங்களிடத்திலே பதில் இல்லை. தாய்க்கு தங்கம் வழங்குகிற திட்டம், தங்க காசுகளை புரட்சி தலைவர் அம்மா புண்ணியத்திலே, நம்முடைய புரட்சி தலைவரியா எடப்பாடியார் புண்ணியத்திலே வாரி வாரி வழங்கினோம். இன்னைக்கு அந்த திட்டத்துக்கு மூடு விழா கண்டிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைகளுடைய கட்சி, எளியோருடைய கட்சி, சாமானியருடைய கட்சி, விளிம்பிலே மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக உரிமை குரலாக இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் சவால் விடுத்து சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலே கிளைக்கழக செயலாளராக ஒரு மகன் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியுடைய துணைத் தலைவராக வர முடியுமா? வர முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மட்டும்தான். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது மிட்டா மிராசுகள், ஆலை அதிபர்கள், ஜமீன்தார்கள், அதானிகள், அம்பானிகள், டாடா பிர்லாக்களை நம்பி இந்த இயக்கத்தை தொடரவில்லை. இந்த இயக்கத்தை தொடங்கிய மன்னாதிபர்கள், மக்கள் தலைவன், பொன்மன தலைவன், புரட்சி தலைவன் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக இந்த இயக்கத்தை தொடங்கினார். அவர் தொடங்குகிற போது எல்லோரும் வாழ்த்தி வரவேற்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை. அவர்கள் கிடையாது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதியுடைய குடும்ப கோரபல் ஸ்பிடியில இருந்து நான் மீட்டெடுப்பேன் என்று சொன்னார், சொன்னதை செய்தார். அதுதான் மனித புனிதர் புரட்சி தமிழர் ஐயா. இன்றைக்கு நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறாரே, அவருடைய இருவரும் தெய்வங்களான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதை இந்த தமிழ்நாட்டிலே நடத்தி காட்டினார். தமிழக சாமி புரட்சி தலைவர் இதயறிவோ அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நடத்தி காட்டினார். என்ன சொன்னார்கள்? எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அமைதி, வளம், வளர்ச்சி. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அமைதி, வளம், வளர்ச்சி என்று சொன்னார். மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கிறது? கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, ஆனால் மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் கிடைக்கும். இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, திமுக மீது பழி சுமத்துவதற்காக நான் சொல்லவில்லை. உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசை பார்த்து, திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். இங்கே மேடை போட்டு உதயகுமாரும், மகேந்திரனும், தமிழரசனும், அன்பழகனும், தமிழரகனும், இங்க இருக்கக்கூடிய பிச்சையாதனும், வெற்றிவேலும், ராஜேஷ் கண்ணாவும், தன்ராஜும், இங்க இருக்கக்கூடிய திருப்பதியும், ராமகிருஷ்ணனும் கேட்கவில்லை. உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதி அரசர்கள் கேள்வி கேட்கிறார்கள். மாநிலம் முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. கல்வி நிலையங்களுக்கு, கல்லூரிகளுக்கு அருகிலேயே போதைப் பொருள் நடமாட்டம் இந்த அளவு இருந்தால் இந்த மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் என்ன ஆகும்? நீதி அரசர்கள் கவலைப்படுகிறார். ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அமெரிக்காவிலே போய் சைக்கிள் ஓட்டி பாட்டு பாடுவார். இது எவ்வளவு பெரிய சாதனை! அதை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்புகிறார். அமெரிக்காவிலே போய் சைக்கிள் ஓட்டினவர் என்ன, ஓட்டாட்டான் நமக்கு என்ன? இங்கே தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு.
என்ன காரணம்? ஏன் தமிழ்நாடு இப்படி சீரழிந்து போயிருக்கிறது? ஏன் இந்த தமிழ் சமுதாயம் இப்படி சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது? போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் மனிதர்களுக்கு மிருகங்களுக்கும் இன்றைக்கு வேறுபாடு இல்லாமல் தினந்தோறும் கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. கொலை நடைபெறாத நாளே இல்லை. என் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், உலகத்திலே அதிகமாக போதைப் பொருள் நடமாட்டம் உள்ள நாடு எந்த நாடு? கொலம்பியா நாடு. இந்த கொலம்பியா நாட்டிலே தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக நாம் செய்திகளிலே வரலாற்றிலே படிக்கிறோம். ஆனால் இப்போது அந்த வரலாற்றை மாற்றி உலகத்திலேயே அதிகமான போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருளால் பாதிப்பு ஏற்படுகிற நாடு தமிழ்நாடு என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதிகமாக கொலை நடைபெறுகிற நாடு, கொலைகார நாடு என்று தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருக்கிற போது தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்றது. எப்படி தெரியுமா? சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகன் என்று ஐக்கிய நாட்டு சபையிலே பாராட்டினார்கள். எந்த நாட்டிலே சத்துணவு கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் அது அன்னை தமிழ்நாடு, இந்திய திருநாட்டிலே என்று தலை நிமிர்ந்து நின்றது நம்முடைய புரட்சி தலைவர். அந்த பெருமையை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தார். இங்க எனக்கு முன்னால் பேசுகிற போது சொன்னார்கள், புரட்சி தலைவர் இளையதிமுக அம்மா அவர்கள் மடிக்கணினி கொடுத்து வல்லரசு நாடுகளுக்கும் வழிகாட்டுகின்ற வகையிலே இளைய சமுதாயத்திற்கு கணினி புரட்சியை ஏற்படுத்துகின்ற வகையிலே மடிக்கணினி கொடுத்தார்கள். எந்த நாட்டிலே கொடுக்கிறார்கள்? உத்தரப்பிரதேசத்திலே அன்றைக்கு அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருக்கிற போது கேட்கிறார், புரட்சி தலைவர் இளையதிமுக அம்மா அவர்கள் பள்ளியிலே படிக்கிற, கல்லூரியிலே படிக்கிற, பாலிடெக்னிக்கிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறாராமே. எத்தனை லட்சம் பேர்களுக்கு கொடுக்கிறார்கள்? ஆண்டுக்கு 12 லட்சம் பேர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிற போது 2011 புரட்சி தலைவர் இளையதிமுக அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக அன்றைக்கு மூத்த அமைச்சர்களோடு தலைமை செயலாளர் உள்ளிட்டவர்களை அழைக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுக்க வேண்டும், நான் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது தலைமை செயலாளர் சொல்லுகிறார், அம்மா 12 லட்சம் மடிக்கணினி உலகத்திலே எந்த நாட்டிலும் உற்பத்தி செய்யப்படவில்லை. அப்படியே உற்பத்தி செய்தாலும் ஒரு மடிக்கணினி 1 லட்சம் ரூபாய் சொல்லுகிறார்கள். அப்படியே அதை கொள்முதல் செய்தாலும் 3 மாதத்திற்குள்ளே அதை கொண்டு வருவதற்கு சாத்தியமில்லை. ஆகவே இந்த திட்டத்திற்கு மாற்று திட்டத்தை யோசிக்க வேண்டும் என்று அம்மாவிடத்தில் தலைமை செயலாளர் சொல்லுகிற போது அந்த துறையினுடைய அமைச்சராக, தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக 2011 அங்கே அந்த கூட்டத்திலே, அந்த ஆய்வு கூட்டத்திலே அம்மாவுடைய புண்ணியத்திலே அங்கே நான் உட்கார்ந்து இருக்கிற போது அம்மா என்ன முடிவெடுப்பார்? இன்னைக்கு அம்மா முதலமைச்சராக வந்து விட்டார். இனி அம்மா அவர்களை யார் தட்டி கேட்க முடியும்? இன்னும் 5 ஆண்டு கழிச்சு தேர்தல் இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற தேர்தலிலே நாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து விடலாம். ஆனால் என் வணக்கத்திற்குரிய பெரியவர்களை, இளைய சமுதாயத்தை சேர்ந்த இளம் சிறியங்களை, பஞ்சங்களை நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். அந்த இடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1 நிமிடம் அதிகாரியிடத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அவர்களே சொன்னார்கள், டேப்லெட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த மடிக்கணினிலே, இந்த லேப்டாப் என்கிற அந்த மடிக்கணினியில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இந்த டேப்லெட் என்று சொல்லக்கூடியதுல 25,000 ரூபாய்க்கு இந்தியாவிலே கிடைக்கிறது. ஆகவே மடிக்கணினிக்கு பதிலாக டேப்லெட்டை கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிற போது புரட்சி தலைவர் இளையதிமுக அம்மா அவர்கள் சட்டென்று சொன்னார்கள், மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, I don't bother about the estimate of the laptop. இந்த லேப்டாப் கொடுப்பதில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் பிள்ளைகளுக்கு நான் மடிக்கணினி தான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உலகத்திலே எந்த மூலையிலே கிடைத்தாலும் அது 1 லட்சம் அல்ல, 1 கோடி என்றாலும் என் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி தான் தருவேன் என்று உத்தரவிட்ட தலைவி புரட்சி தலைவர் இளையதிமுக அம்மா. இன்றைக்கு அம்மா அந்த உத்தரவு போட்டதனால் என் அன்பு சகோதரர்களை, இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, 52 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம். 52 லட்சம் ஏழை எளிய மாணவர்கள், சாமானிய மாணவர்கள், விளிம்புநிலை மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள். 7.5% சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா கவர்னர் அந்த கோப்பிலே கையெழுத்து போடுவதற்கு நிறுத்தி வைத்திருக்கிற போது எனக்கும் அஞ்சாமல் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் 7.5% மூலமாக
உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். சட்டமன்றத்தில் எந்த எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு இருக்கிறார்? முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக அன்னைக்கு கோரிக்கை வைக்கவில்லை. பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கவில்லை, மாணவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் நானும் அரசு பள்ளியிலே படித்தவன் என்ற அடிப்படையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து ஒரு பெற்றோராக, பெற்றெடுத்த தந்தையாக, தாயாக, தெய்வமாக அந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குவதற்காக இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற வகையிலே 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர், சமூக நீதி காவலர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இன்னைக்கு சாதாரணமாகத்தான் தமிழரசு சொன்னாங்க, ஒரு செங்கல் சூழலை படிக்கிற பிள்ளை இன்றைக்கு மருத்துவ மாணவராக வர முடியுமா? இதுதான் சமூக நீதி புரட்சி. ஒரு கிளை செயலாளருடைய மகன் உதயகுமார் இன்றைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக, நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளராக தாயுள்ளத்தோடு ஜனநாயகத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாரே, அவருடைய பாவங்கள் திசை நோக்கி கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இந்த உதயகுமார் போன்று 1000 லட்சம் உதயகுமார்கள் இன்றைக்கு ஒரு சாமானிய கிளைக்கழகத்திலே இருந்து இந்த இயக்கத்திலே மிகப்பெரிய உயர்வுக்கு வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னை போன்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார். எப்படி வரும்? உங்களிடத்தில் சொல்கிறோம், ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? அவர் வருகிறார், ஆய்வு நடத்துகிறார். ஆய்வு நடத்துவதற்கு என்ன மரபு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்வதற்கு புரோட்டோகால் மரபு என்பது முதலமைச்சருக்கு இருக்கிறது. கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிலே நாங்கள் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு ஏமாற்று வேலையை செய்கிறோம். இது உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவதற்கான முன்னோட்டமானது. அதை ஆய்வு செய்வதிலே தவறான தகவலை சொல்லிவிட்டார் என்று 2 அதிகாரிகளை அவர்கள் பதவி நீக்கம் செய்கிறார்கள். ஒன்று விசாரணை செய்ய வேண்டும், அல்லது அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு அவர்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இது என்ன சர்வாதிகார நாடா? எடுத்த உடனே அது உதயநிதி ஸ்டாலின் வந்தார், விசாரித்தார், பொய்யான தகவலை சொன்னார். அதனால் அவர் என்ன மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார்? அவர் சொன்ன தகவல் உண்மையா, உண்மைக்கு மாறானதா என்பதை நீங்கள் எப்போது ஆய்வு செய்தீர்கள்? எப்போது விசாரணை செய்தீர்கள்? எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு நீங்கள் அவரை பதவி நீக்கம் செய்கிறீர்கள். இதெல்லாம் அனைவருக்காட்டுத்தனம். ஏனென்றால் தங்களை அர்ப்பணித்து உழைக்கிற அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் ஆய்வு செய்வதே தவறு. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எந்த நீதிமன்றத்துக்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடுத்துக் கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஒவ்வொரு மாவட்ட வளர்ச்சி கூட்டங்களிலே கலந்து கொண்டு அங்கே கதாநாயகனாக நீங்கள் ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தது? எந்த மரபின் அடிப்படையிலே, எந்த புரோட்டோகால் அடிப்படையிலே நீங்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கலாம். ஆனால் அனைத்து துறைகளுடைய அலுவலர்களையும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் ஒன்று மாவட்ட அமைச்சராக இருக்க வேண்டும், அல்லது முதலமைச்சராக இருக்க வேண்டும். அறிவிக்கப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின் உறவாக்கரை என்று சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் வேண்டுமானால் முதலமைச்சர் அரியணையை அமர்த்திக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இனிமேல் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் திமுகவிலே இல்லை என்று சொல்லுங்கள். ஆனால் அவரை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு அவரை சைக்கிள் ஓட்ட விட்டு அவரை ஜிம்மிலே போய் பயிற்சி எடுக்க வைத்து விட்டு நீங்கள் அரசு அலுவலர்களுக்கு சென்று, மாவட்ட ஆட்சி அலுவலர்களுக்கு சென்று ஆய்வு செய்வது எந்த மரபின் அடிப்படையில் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு எல்லா நிகழ்வுகளும் முரண்பாடு. இந்த முரண்பாடுடைய மொத்த உருவமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க புதிய திட்டங்களை கொடுக்க வேண்டாம். இந்த திருமங்கலம் தொகுதியிலே 4 வழிச்சாலை, இங்கே சொன்னார்கள் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், ரயில்வே மேம்பாலம், இதெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திருமங்கலம் தொகுதிக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க? கொடுத்ததை எடுத்துக்கிறீங்க, எதுவும் கொடுக்கல. நீங்கள் மக்களை சந்தித்து எப்படி வாக்கு கேட்க முடியும்? ஏன் இன்றைக்கு கிராமங்களிலே எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்? என் தம்பி சிங்கராஜி பாண்டியன் சொன்னார் 11 மருத்துவக் கல்லூரி.
நீங்க 3 ஆண்டு ஆச்சுல்ல, ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வாங்கலாம். சபாஸ் நாங்க சொல்றோம். ஒத்த செங்கலை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் தேடின உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் மதுரைக்கு வந்த போது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம், அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், மதுரைக்கு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்காக மக்கள் கொடுத்த பதவியே எங்களுக்கு பெரிது என்று சொல்லி, அது மக்கள் சேவைக்காக தானே, அது மக்களுக்குரிய அதிகாரத்திற்குத்தானே தவிர, மக்களுக்கான அந்த சேவையும் அதிகாரத்திற்காக தவிர அந்த பதவி அலங்காரத்திற்காக அல்ல என்று எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கு மதுரைக்கு வரவில்லை என்றால் எங்கள் அமைச்சர் பதவியை தூக்கி எறிவோம் என்று சொன்னவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அம்மாவுடைய பிள்ளைகள். நீங்க ஒத்த செங்கலை காட்டி விளம்பரம் தேர்ந்தீங்களே, ஒரு சட்டசபையில எல்லாம் பாராட்டி பேசினாங்க. செங்கலை வைத்து செங்கோல் பிடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்னும் கூட எடுத்து போடல. என்ன செய்யறது கேட்கறதுக்கு நான் இல்லை. இந்த பேருந்து நிலையத்தை அரசாணை வெளியிட்டோம், நிலம் ஒதுக்கீடு செய்தோம். வருவாய்த்துறை இருந்ததுனால முன் நுழைவு என்று சொல்லக்கூடிய எந்தரப்பான் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதற்கு அரசாணை போட்டு இந்த தேதிக்கு கொண்டு வரும். இந்த டோல்கேட் பிரச்சனை நேற்று தம்பிமார்கள் எல்லாம் செய்தித்தாள படிச்சிருப்பீங்க. ஒரு அரசு பேருந்துல ஃபாஸ்டாக் கட்டணத்துல செலுத்துவதற்கு பேலன்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த அரசு பேருந்து அங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் விடல. 25 கிலோமீட்டர் அந்த அரசு பேருந்து சுற்றி போயிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல இது மாதிரி என்றைக்காவது நடந்ததுண்டா? நாங்கள் ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது இது மாதிரி நடப்பதற்கு அனுமதித்துள்ளதுண்டா? இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கேட்க மாட்டேன் என்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட ஆட்சித்தலைவரை பாராட்டி இருப்பதாக செய்தித்தாளர் பாராட்டுவதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை. 12,000 பேருக்கு ஒரே மேடையிலே பட்டா கொடுத்து விட்டார் என்று உதயநிதி ஸ்டாலின் பாராட்டியதாக பத்திரிகையில செய்தி வருகிறது. அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் வீட்டு மனை பட்டாக்கள் என்று இலக்கு நிர்ணயித்து 10 ஆண்டு காலத்திலே 24,50,000 வீட்டு மனை பட்டாக்களை கொடுத்த அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அண்ணன் எடப்பாடி அரசு விவாதத்துக்கு வேண்டுமானால் உதயநிதி அவர்களே எந்த மேடையிலே வேண்டுமானாலும் கூப்பிட்டு வாருங்கள், நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். இது போன்று தமிழ்நாட்டில் எங்கேயும் கொடுக்கவில்லை என்று ஒரு தவறான பொய் தகவலை மக்களிடத்திலே பரப்பாதீர்கள். நிதிநிலை அறிக்கையிலேயே இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என்று இலக்கு நிர்ணயித்து இலக்கை விஞ்சி வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியிருக்கிற முதியோர் ஓய்வூதியம். தமிழக அவர்கள் இங்கே பேசுகிற போது வருத்தத்தோடு வேதனையோடு சொன்னார்கள், ஒவ்வொரு ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை எப்படி வழங்கினோமோ அதே போல முதியோர் ஓய்வூதியத்தை ஒரே உத்தரவிலே புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இதில் அழைத்த உதயகுமார், தம்பி உதயகுமார் வருவாய்த்துறையிலே முதியோர் ஓய்வூதியத்தை கேட்டு ஆங்காங்கே மனுக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஏழை எளிய சாமானிய மக்கள், உற்றார் உறவினர் சுற்றத்தார் அனைவரும் கைவிட்டாலும் அம்மாவின் அரசு கைவிடாது. அவர்கள் ஆயுள் முழுவதும் 1000 ரூபாய் தருவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார். சொன்னதோடு விடவில்லை, 5 லட்சம் முதியோர் ஓய்வூதியத்திற்காக அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தார். இப்ப முதியோர் ஓய்வூதியம் ஒண்ணு சொல்றாங்க, நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அவங்க தேர்தலில் என்ன சொன்னாங்க, அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 1 கோடி பேர்களுக்கு தான் தருவதாக புள்ளி விவரங்கள் அரசு சார்பிலே வெளியிடுகிறார். 5 லட்சம் 10 லட்சம் என்று உயர்த்தி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். அது யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதே போன்று இன்றைக்கு விடியல் பயணம் என்று சொல்லுகிறார். அது எங்களுக்கு தெரிஞ்ச அது விடியல் பயணமாக தெரியவில்லை, குளியல் பயணமாகத்தான் இருக்கிறது. குற்றாலத்துக்கு போக தேவையில்லை, அரசு பேருந்திலே நாம் ஏறினால் அங்கே குளித்து நாம் மின்சார கட்டணம் நாங்கள் உயர்த்த மாட்டோம், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் இதுவரைக்கும் அதை சொல்லவில்லை, அது குறித்து வாய் திறக்கவில்லை. முல்லை பெரியார் உரிமை பறிபோகிறது, புதிய அணை கட்டப் போகிறார்கள், வாய் திறக்க மாட்டேன். மேலாளர் அணை கட்டுவோம் என்று துணை முதலமைச்சர் சிவகுமார்
தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிவிட்டு செல்கிறார், வேற ஏதாவது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக வளம் என்று ஒரு பொய்யான ஆதாரமற்ற ஒரு வதந்தியை சொல்லிவிட்டு செல்கிறாரே. திமுகவின் சார்பில் அதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் விளக்கமாவது தமிழ்நாட்டுக்கு தருவதற்கு துப்புராத அரசு இந்த திமுக அரசு. இரண்டாம் ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்து விட்டார். பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசிலிருந்து நிதி வரவில்லை, சாலை மேம்பாட்டுக்கு மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை. கேட்பதற்கு இவர்களுக்கு கேட்டால் தானே அவர்கள் கொடுப்பார்கள். நாங்கள் கேட்கிறோம், ஆனால் கொள்கையை விட்டு தர மாட்டோம். என்ன கொள்கையை நீங்கள் விட்டு தர மாட்டீர்கள்? உங்க அப்பாவுக்கு தானே வெளிவிட வேண்டும் என்றால் கொள்கையை அடமானம் வைத்து விடுவீர்கள், கொள்கையை தள்ளி வைத்து விடுவீர்கள். பள்ளிக்கல்வித்துறையில பிள்ளைகள் படிப்பதற்கு நீங்கள் நிதியை வாங்கி தாருங்கள் என்று கொள்கையை விட்டு தந்து நாங்கள் தன்மானத்தை இழந்து நிதியை பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நாங்க உங்க வீட்டுக்கு ஒரு நிதி கேளுங்க நாங்க சொல்லல. அது 30,000 கோடி நீங்க அடிச்சு வச்சு வீட்டுல வச்சிருக்கீங்க, அது வேண்டாம். நாங்க கேட்கிறது பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய நிதியை 4 கட்டணமாக ஒவ்வொரு கட்டத்திற்கும் 536 கோடி ரூபாய் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிடுகிறாங்க. அதை பெற்றுத் தருவதற்கு யோகியதை. ஆகவே எங்கள் வணக்கத்திற்குரியவர்களே, தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிலே குழாயடி சண்டை போட்டு தமிழகத்துடைய உரிமை இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. கொலம்பியா நாட்டை விட மோசமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. கொலை நாடாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டுமே. அதுக்காக தானே தெருவிலே உட்கார்ந்து இத்தனை தலைவர்கள் உட்கார்ந்து மாறி மாறி உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். தென் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுந்த ஓட்டு அல்ல, இது அவங்களுக்கு விழுந்த ஓட்டு, இவங்களுக்கு விழுந்த ஓட்டு என்று நீங்கள் எதை சொல்லி மறைக்க நினைத்தாலும் திருமங்கலம் தொகுதியை பொறுத்தளவிலே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் ஆளுநர் கட்சியாக இருக்கிற போது இதே மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறோம், அரசின் சார்பிலே கொடுத்திருக்கிறோம், கட்சியின் சார்பிலே கொடுத்திருக்கிறோம். இளைய சமுதாயம் இளம் சிங்கக்குட்டிகள் எங்களோடு சைக்கிளை போட்டி போட்டுக் கொண்டு ஓட்டி கொண்டு வருவார்கள். ஆளுநர் கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த மாணவ செல்வங்களுக்கு கல்லூரியிலே, பள்ளியிலே, பாலிடெக்னிக்கிலே மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம். கட்சியின் சார்பிலே எங்கள் திருமங்கலம் தொகுதியிலே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கிறோம். எங்கள் சகோதரிகளுக்கு, எங்கள் உடன்பிறக்காத சகோதரிகளுக்கு தாய் வீட்டு சீதனமாக புரட்சி தமிழக எடப்பாடியார் எப்பொழுதெல்லாம் இந்த திருமங்கலம் தொகுதிக்கு மதுரை மாவட்டத்துக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் தாய் வீட்டு சீதனமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் புரட்சி தமிழக எடப்பாடியாருடைய திருநாமத்திலே, அம்மாவின் திருநாமத்திலே, புரட்சி தமிழக திருநாமத்திலே சேலைகள் வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் கட்சியின் சார்பிலே, அரசின் சார்பிலே இலவச வேஷ்டி சேலை அரசின் சார்பிலும் செய்திருக்கிறோம், கட்சியின் சார்பிலே செய்திருக்கிறோம். மடிக்கணினி திட்டம் அரசின் சார்பிலே செய்திருக்கிறோம், கட்சியின் சார்பிலே செய்திருக்கிறோம். முதியோர் ஓய்வூதியம் அரசின் சார்பிலே செய்திருக்கிறோம், கட்சியின் சார்பிலே செய்திருக்கிறோம். இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி என்று சொல்கிறார்களே, அதை முன்னோட்டமாக நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு இதே திருமங்கலம் தொகுதியிலே முன்னோட்டமாக 1000 இளைஞர்களை கொண்டு 1000 இளம்பெண்களை ஆசிரியராக நியமித்து ஒவ்வொரு கிராமங்களிலும் இல்லம் தேடி கல்வி என்பதை முன்னோட்டமாக நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, புரட்சி தமிழக எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை குரலாக இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் தினந்தோறும் இந்த அவல ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, கேடுகட்ட ஆட்சியை, கையாளாத அரசை தோல்வித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் என் அருமை சகோதரன் கவி காசிமாயன் அவர்கள் சொன்னார்கள். இந்த கலர் சீரமைப்பு துறையிலே அதை ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்றைக்கு உண்ணாவிரத அற போராட்டத்தை நடத்தி காட்டினார். அது இன்னும் நிர்வாக மாற்றமா? நிச்சயமாக சத்தியமாக இல்லை. அது நிர்வாக மாற்றம் அல்ல. ஒரு வரலாற்று அடையாளத்தை அழிக்க நினைக்கிற திமுக அரசுக்கு உரிமை குரலாக, விளிம்புநிலை மக்களுக்காக,
பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைக்குரல் எழுப்பிய தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை அந்த உண்ணாவிரத அற போராட்டத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு எடுத்து காட்டினார். எனவே வணக்கத்திற்குரியவர்களே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுகிற தகுதியும் அனுபவமும் அக்கறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடத்திலே இல்லை. இப்போது நான் உங்கள் மத்தியிலே பட்டியலிட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்வு, அந்த திறந்து அந்த பூட்டை திறக்கிற சாவி உங்கள் கையிலே தான் இருக்கிறது. எப்போது தேர்தல் வந்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் ஆதரவளித்து வாக்களிக்க வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிலே தென்காட்கோட்டிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த நாள் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதை சொல்லி, காப்பாற்றுவது உங்கள் கையிலே தான் இருக்கிறது என்று சொல்லி, கொலைகார நாடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அதை காப்பாற்றுகிற பொறுப்பு உங்கள் கையிலே தான் இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்